ஆலமர இலைக்கு ஆயுளை விருத்தி தரக்கூடியதும் அதே மாதிரி ஒரு சஞ்சீவினியாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை பொருள் தான் ஆலமரத்தினுடைய இலை. அதை மருத்துவங்களை விட்டுருங்க, ஆனால் ஜோதிடத்தில் நிறைய தானங்கள் தர்மங்கள் மந்திர உச்சாடனங்கள் அந்த இலையில், அதே மாதிரி இரத்த சந்தனத்தில் சில மூலிகை பொருட்கள் கொண்டு மந்திரங்கள் ஜெபித்து அதில் எழுதி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பலன் கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க தாந்திரீக ரீதியாக சில பலன்களை சொல்லியிருக்காங்க. அதனால் ஆலமரத்து இலையை எடுத்துக்கிட்டு இரத்த சந்தனத்தை எடுத்து மிருத்யுஞ்சய மந்திரம், யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் எழுதி ஒரு ஜீவ நதியோ அல்லது நதியோ அரச மரத்து நிழல் கீழே, இந்த நதியை ஒட்டின மாதிரி இருக்கும், அது கீழே உட்காந்து எழுதி, கண்டிப்பாக விநாயகர் இருப்பார், அவர் எதிரில் உட்காந்து எழுதி மிருத்யுஞ்சய மந்திரத்தை 33 தடவை, அந்த நோய்வாய்ப்பட்டவங்க தான் சொல்லணுங்கிறத அவசியம் இல்லை, நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் ஜெபித்து அந்த ஆலை இலையை தண்ணியில் ஓடுற தண்ணியில் விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும், அந்த மருத்துவ செலவு மருந்துகள் குறையும், அதே மாதிரி மருந்துகளால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ சின்ன குழந்தையாக இருந்தால் என்ன சார் பண்ணலாம்? படிக்கணும், அதே மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போயிடுது குழந்தைகளுக்கு அப்படின்னா ஆலை இலையில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காயத்ரி மந்திரம், அது மிருத்யுஞ்சய மந்திரம், இது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதி ஜெபிச்சு 101 முறை 108 முறை தாயும் தகப்பனும் யாராவது ஒருத்தர் ஜெபிச்சு அந்த குழந்தை படுத்துக்கிற தலையணைக்கு கீழே வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுறதோ அல்லது எப்போ பார்த்தாலும் சோக்கமாக இருக்கிறதோ, ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருக்கிறதோ, மனக்குழப்பத்தில் இருக்கிறதோ, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறதோ, டிவி ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு சுற்றுறதோ அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த ஆலை இலை. இதை வச்சு தாந்திரிகத்தில் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. பில்லி சூன்யம், துஷ்ட தேவதைகள், பித்ருக்களுக்கு பண்ணுறது, இதையெல்லாம் நம்ம அதில் எழுதி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த நாளில் எழுதணுங்கிறது ஒரு குறிப்பாக சொல்லப்பட்ட ரகசியம். இதையெல்லாம் குருமுகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி எளிமையாக உங்கள் வீட்டிலையே சுவாமி ரூமில் உட்காந்து எழுதி நீங்கள் அதை பிரயோகம் பண்ணிங்கன்னா வெற்றி மட்டும் இல்லை, ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன நிம்மதியும் சேரும். இப்போ சப்ஸ்கிரைப்